திருச்சியில் ஜபல் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை அமைக்க 2000 கோடி ரூபாயில் ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான நிலையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. காஞ்சிபுரத்தில் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் 666 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெழுத்து. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது பற்றி அதிமுக தலைமை முடிவெடுக்கும். திமுக கூட்டணியின் அச்சார முறிவுதான் அதிமுகவுக்கான விசிக அழைப்பு என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. அதிமுகவுக்கு விசிக அழைப்பு விடுத்ததால் திமுக கூட்டணியில் பிளவு என்ற அர்த்தம் கிடையாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். ஊதிய உயர்வு உட்பட 12 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மெமோ. மாநகராட்சியின் கல்வித்துறை இணை ஆணையரை கண்டித்து போராட்டம் நடத்திய நிலையில் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே போராட்டத்திற்காக தொடக்கப்பள்ளிக்கு பூட்டு போட்ட தலைமை ஆசிரியர். வேறு வழியில்லாமல் வெயிலில் உட்கார்ந்து மாணவர்கள் பாடம் கற்ற அவலம். டிட்டோ ஜாக் போராட்டத்தில் பங்கேற்க ஆசிரியர்களை வற்புறுத்தக்கூடாது என தொடக்க கல்வித்துறை எச்சரிக்கை. அனைத்து பள்ளிகளிலும் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகள் வழக்கம் போல நடைபெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ஏமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக கேரள அரசு இத்தனை காலம் மௌனம் காத்தது ஏன்? கேரள உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. அதிமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் வருகிற 13ஆம் தேதி நேரில் ஆஜராகி நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. வேலூரில் கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உட்பட 14 அதிகாரிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நெல்லை மகேந்திரகிரியில் ககன்யான் திட்ட SMSTM மாடல் இன்ஜின் 6ஆம் கட்ட சோதனை வெற்றி. 1900 வினாடிகள் திட்டமிட்டபடி சோதனை நடந்துள்ளதாகவும் இஸ்ரோ தகவல். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா வருகிற 24ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா அக்டோபர் முதல் வாரத்தில் நடத்த முடிவு. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைக்க கடல் அரிப்பு சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்தான ஆய்வு. விரைந்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நாளை இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினம். பரமக்குடியில் 7000 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடு. பாராலிம்பிக்கில் இதுவரை இல்லாத அளவு பதக்கங்களை அள்ளி குவித்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள். டெல்லி விமான நிலையத்தில் மேலதாளத்துடன் மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு.
திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை மாநகரில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு மிகவும் குறைவு. நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மேயர் பிரியா பேட்டி. கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மைய கட்டுமான பணிகளுக்கு டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. விருப்பமுள்ள நிறுவனங்கள் அக்டோபர் 16 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் வருகை பதிவேட்டை திருத்தி மாணவர்கள் எண்ணிக்கை உயர்த்தி காண்பித்த விவகாரம். மேலும் 8 ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் செய்யப்படுவார்கள் என தகவல். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் உடைப்பு. பீறிக்கொண்டு எழுந்த தண்ணீரால் சாலையில் வெள்ளப்பெருக்கு, மக்கள் அவதி. பிரதமர் மோடியை வெறுக்கவில்லை, அவர் மீது அனுதாபம் மட்டுமே கொள்கிறேன். அமெரிக்காவில் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேச்சு. ஆந்திரா மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் கடத்தல் மது பாட்டில்கள் பறிமுதல். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் ரோட் ரோலர் ஏற்றி அடித்த போலீசார்.